முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் 1989 ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முறையாக மகளிர் சுய குழுக்களை அவர் தான் தொடங்கி வச்சார். ஏதோ ஒரு திட்டத்தை தொடங்கிட்டோம், தொழில் செய்யறாங்க, அவங்களே முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவர் நிக்கவில்லை. அந்த குழுக்கள்லாம் ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் மிக உறுதியோடு இருந்தார். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த மணிமேகலை விருதுகளை கலைஞர் அவர்கள் தான் அறிவித்து கொடுக்க ஆரம்பிச்சார். சென்ற 10 ஆண்டு கால ஆட்சியில இந்த விருதுகள்லாம் கொடுக்காம நிறுத்தப்பட்டிருந்தது. குழு மகளிருக்கான அடையாள அட்டை கொடுக்கப்பட இருக்கின்றது. மகளிர் தினத்தன்று முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார். அந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா நீங்க தயாரிக்கின்ற அந்த பொருட்களை கிராம மற்றும் நகர பேருந்துகள்ல கட்டணமின்றி எடுத்து செல்ல முடியும் என்ற நிலையும் உருவாக்கி கொடுத்தவர் முதலமைச்சர் அவர்கள் தான். 9.69% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னா மகளிருடைய பங்களிப்பு இல்லாம இந்த வளர்ச்சி நிச்சயம் சாத்தியம் கிடையாது. பெண் விடுதலையே மகளிர் முன்னேற்றத்துக்கான அடித்தளம் என்று முழங்கியதுதான் திராவிட இயக்கம்.